என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை அஷ்டமியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என் பிள்ளை, நீ என்னை கண்டாலே உனக்கு பேரதிர்ஷ்டம்தான். ராஜயோகத்தை உனக்கு அள்ளி கொடுக்க வந்த இந்த வராகி என்னை இன்று நீ எக்காரணம் கொண்டும் உதாசீனம் செய்து விடாதே. அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை எக்காரணம் கொண்டும் தவிர்க்காமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த விடியல் என் பிள்ளைக்கு ஓய்வுக்கான விடியல் அல்லவா? உன்னுடைய உடலுக்கான ஓய்வும் உன்னுடைய மனதிற்கான தெளிவும் கிடைக்கக்கூடிய விடியலாக உனக்கு வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் என் பிள்ளை தான் நினைத்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைந்திட, தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் முழுமையாக பெற்றிட எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும். எப்பொழுது என்ன நடக்கும், யார் எப்பேற்பட்ட மனநிலையில் மாறுவார்கள் என்பதையெல்லாம் நம்மால் எளிதாக கணிக்க முடியாது. ஆனால் எந்த நிலையிலும் நீ மாறாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு எப்பொழுதுமே தெளிவாக இருந்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எண்ணற்ற மாற்றங்களை கண்டாய், எண்ணற்ற திருப்பங்களை கண்டு மனமகிழ்ச்சி அடைந்தாய். இருந்தாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் சட்டென்று ஒரு நொடி உன்னை யோசிக்கத்தான் வைத்தது. இதுவெல்லாம் நமக்கு தேவையா? இதையெல்லாம் நாம் எதற்காக ஏற்றுக்கொண்டோம் என்று என் பிள்ளை நீ யோசிக்கத்தான் செய்தாய். ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கை இனிமேல்தான் உனக்கு பல நல்ல விஷயங்களை தரப்போகின்றது. இத்தனை நாளும் நீ கற்றுக்கொண்டது இந்த வாழ்க்கையில் உனக்கான துன்பங்கள். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்தது உனக்கான வேதனைகள். ஆனால் இனிமேல் இந்த விடியலிலிருந்து உனக்கு கிடைக்கப் போவது உன்னுடைய சந்தோஷம் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, வளர்பிறை அஷ்டமியினுடைய இந்த நல்ல நாளில் தெய்வங்களை எல்லாம் வணங்கி அவர்களின் அருளை நீ பெற வேண்டிய நேரம். இன்று லக்ஷ்மி தாயானவளின் அருளை நிச்சயமாக என் பிள்ளை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களால் தெய்வத்தை நீ நிச்சயமாக உன் அருகில் வர வைத்து விட வேண்டும். தெய்வத்தின் அன்பை பெற்றிட உனக்கு அத்தனை தகுதிகளும் இருக்கிறது என்று உன் அம்மா சொல்கின்றேன். அது எப்படி தெரியுமா? எந்த காலத்திலும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல், எப்பேற்பட்ட இன்னல்களிலும் யார் நம்மிடத்தில் வந்து உதவி என்று கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமலும், உனக்கே இல்லை என்றாலும் மற்றவர்கள் கேட்டால் அதை கொடுக்கின்ற மனது, யாருக்கும் எந்த காலத்திலும் எந்த ஒரு துரோகத்தையும் நினைக்கக்கூடாது என்று நினைக்கின்ற உன்னுடைய நல்ல மனது, அது மட்டுமல்ல, உனக்கு துரோகத்தையே செய்தவர்களுக்கு கூட நல்லதுதான் நினைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய நல்ல மனது, இவையெல்லாமும் சேர்ந்துதான் இந்த வாழ்க்கையில் தெய்வத்தின் அருகில் உன்னை வரவழைத்திருக்கின்றது. வராகி, நான் இந்த குணங்களை எல்லாம் உன்னிடத்தில் பார்த்துவிட்ட பிறகுதான் உன்னை எனக்கு மிகவும் அருகாமையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம், வேதனைப்பட்டோம் என்று சொன்ன நீ இனிமேல் நிச்சயமாக மனமகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் எதிர்கொள்வாய். இதுவெல்லாம் நடக்காது என்று யாருக்கு தோன்றுகின்றதோ அவர்கள் என் வாக்கினை கேட்டும் எந்த பலனும் வாழ்க்கையில் கிடைக்காது. நடக்கவே நடக்காது என்று நினைக்கின்ற விஷயத்தை கூட நம் தாயானவள் நமக்கு நடத்தி கொடுத்து விடுவாள் என்று நம்புகின்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த தாயின் வாக்கு நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். நீ நம்பாமல் இருந்துவிட்ட பிறகு அம்மா அதை கொடுக்கவில்லையே, இதை கொடுக்கவில்லையே என்று சொல்லி புலம்புவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் தெரிந்து கொள். நான் உனக்காக உன் முன்னால் வருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நிச்சயமாக மனநிறைவோடு வருகின்றேன். எதையும் கொடுத்து விட்ட பிறகு அம்மா ஒருபொழுதும் யோசிப்பது கிடையாது. எதற்காக நாம் இவர்களுக்கு செய்தோம் என்று ஒரு நாளும் நினைப்பது கிடையாது. அந்த அளவிற்கு நம் கைகளில் கிடைப்பதை பொக்கிஷமாக நினைத்து நீயும் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் என்னை ஒருபொழுதும் எதற்காக இவர்களுக்கு இதை கொடுத்தோம் என்று நினைத்து மனம் வருந்த நீ வைத்து விடாதே.
உன்னால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை அடைய முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உன் வசமாக மாறும். அதற்கு ஏற்ப உன்னால் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்பதனை புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் உன் மனமகிழ்ச்சியை உறுதி செய்ய எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும். நல்ல நேரம் என் பிள்ளைக்கு ஆரம்பித்து விட்டதை இந்த வராகி இப்பொழுது உனக்கு தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, கஷ்டத்தையும் சோதனையும் நான் தானே கொடுத்தேன். அப்படியானால் அதை நானே நீக்குகிறேன் என்று சொல்லும் பொழுது அதை நீ நம்ப வேண்டும். துன்பத்தை கொடுப்பவள் வராகி என்று சொன்னதும் உனக்கு கோபம் வருவது போல அதை நீக்குபவளும் இந்த வராகி என்று சொன்னதும் மகிழ்ச்சி வராமல் போனதற்கு என்ன காரணம்? அதை நீ நம்பாமல் இருக்கிறாய் என்று தானே அர்த்தம். இதைத்தான் அம்மா எப்பொழுதும் உனக்கு சொல்கின்றேன். ஒரு எதிர்மறையான வார்த்தையை நம்புகின்ற நீ ஒரு நேர்மறையான விஷயங்களை அவ்வளவு எளிதில் நம்பி விடுவதில்லை. உனக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னால் அதை காது கொடுத்து கேட்க மாட்டேன் என்கின்றாய். உனக்கு சோதனை வருகிறது என்று சொன்னால் ஓடோடி வந்து கேட்கின்றாய். என் குழந்தையே, இதுவெல்லாம் உனக்குள் இருக்கின்ற நேர்மறையான சிந்தனைகளுக்கு தூண்டிவிட வேண்டும். நீ எப்பொழுதுமே நேர்மறையான யோசனைகளோடு இருந்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும். இன்று வேண்டுமானால் உனக்கு அம்மா சொல்வது எல்லாம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடக்கும் பொழுது நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த தாயின் அன்பினை புரிந்து கொள்வாய். சரி, இன்றைய நாளில் என் பிள்ளை செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, முதலில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறைகளை தூக்கிவிட்டு அம்மா சொன்னது போல நீ இன்று நல்லதை நினைத்து நல்லதை மட்டும் செய்து கொண்டே இரு. உன்னுடைய உடலுக்கு நீ ஓய்வு கொடுக்கலாம். ஆனால் உன்னுடைய மனதிற்கு எந்த ஒரு ஓய்வையும் நீ கொடுத்து விடாதே. உன்னுடைய மனது நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் சென்று விடாதே. எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து நீ எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதனை உறுதி செய்து கொள். நல்ல மாற்றங்களை உனக்குள் கொண்டு வர என்றும் நான் தயாராக இருக்கின்றேன். நல்ல திருப்பங்களை உனக்கே சொந்தமானதாக்க இந்த வராகி உன் அருகில் எப்பொழுதும் நிற்கின்றேன். என் பிள்ளையே, நீ எப்பொழுதும் மனதில் கொண்ட கவலைகளை எல்லாம் விடுத்து இனி நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பினால் போதும். அது மட்டுமல்ல, நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம் தாயானவள் நமக்கு கொடுப்பாள் என்று நீ உறுதியாக நம்பு. நீ கேட்ட எந்த ஒரு விஷயங்களையும் உனக்கு கொடுக்காமல் நான் சென்று விட மாட்டேன். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை. உன்னோடு நான் பயணிக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை. நீ நினைத்திராத பல நல்ல மாற்றங்களை நான் என்றும் உனக்கு நல்லபடியாக கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இதனால் வரையிலும் நீ பட்ட உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். வராகியின் பிள்ளையாக எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும். வராகியின் பிள்ளையாக என்றும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சந்தோஷத்தை தெளிவாக கண்ணெடுத்து பார்க்க வேண்டும். சுற்றி நடக்கின்ற தீமைகளை மட்டும் கண்டு கொண்டு சுற்றி நடக்கின்ற நன்மைகளை கண்டு கொள்ளாமல் விட்டு விடாதே. இந்த நன்மைகள் தான் உன்னை வாழ வைக்கும். இந்த நன்மைகள் தான் இந்த வாழ்க்கையை உனக்கு உணர வைக்கும். இதிலிருந்து நிச்சயமாக என் பிள்ளைக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தை முழு மனதோடு நீ ஏற்றுக்கொள்வாய். என் பிள்ளையே, இந்த வராகி என் வாக்கினை கேட்ட உனக்கு இன்று நிச்சயமாக ராஜயோக நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். உனக்கான நன்மைகளை நான் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்றேன். உனக்கு கஷ்டங்களை
கொடுக்க நினைத்தவர்களுக்கும் உனக்கு வேதனைகளை கொடுக்க நினைத்தவர்களுக்கும் நல்ல பாடத்தை அம்மா புகட்டி கொடுக்கின்றேன். அதனால் எதை நினைத்தும் வருந்தாமல் இன்றைய நாளில் மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்து உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ முயற்சி செய். நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.